இப்போ டோக்கியோவில் நைட்டு மணி 9 மணி இருக்கும். நைட்டு நேரத்தில் வந்து இங்கே ரோட்டில் வேலை பார்க்குறாங்க. ரோட்டில் வேலை பார்க்குறப்ப எப்படி டேக் டைவர்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். இங்கேருந்தே டைவர்ஷன் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஒரு பர்சனும் வந்து நின்று அவங்க வந்து டேக் டைவர்ஷனுக்காக அந்த ஆரோ வச்சுட்டு காட்டுறாங்க. இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இவங்க வந்து வேலை பார்க்குறப்ப, ரோட்டில் வேலை பார்க்குறப்ப, ட்ரைனேஜாக இருக்கலாம், ஒரு வாட் எவர் இட் இஸ், அவங்க வேலை பார்க்குறப்ப இப்போ ஒரு பக்கா செட்டோடு வந்துடுவாங்க. ஒரு வெஹிக்கிள் பாருங்க, வாட்டர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வெஹிக்கிள் கொண்டு வந்துட்டாங்க. அந்த வெஹிக்கிள்லேயே ரெடிமேடாக சிக்னல்ஸ் இருக்கும். பாருங்கள், இந்த இதுலேயே சிக்னல் வச்சு ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க. நடுவில் உள்ள ஒரு ரோடை மட்டும் அவங்க பிளாக் பண்ணிவிட்டு இந்த லேன் மட்டும், லெஃப்ட் சைடு உள்ள லேன் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இவங்க பாருங்கள் என்னென்ன எத்தனை வெஹிக்கிள் கொண்டு வந்துருக்காங்க. சிக்னலுக்காக ஒரு வெஹிக்கிள், அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸு அதுக்காக ஒரு வெஹிக்கிள் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து ரோடை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி இறங்கிடுவாங்க. உள்ளார்க்க ஓப்பன் பண்ணி இறங்கி அந்த ரோட்டில் அவங்க வந்து கொஞ்சம் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ அந்த வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ரோடை மூடிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம நைட்டு ஒரு 9 மணி போல் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் டே இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு இதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு வேலை நடந்ததுக்கான ஒரு தடயம் எதுவுமே இருக்காது. பாருங்கள், ரோடை கூட தொடச்சிட்டு இருக்காரு, தொடச்சி சுத்தம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் வேலை நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், ரோடு எப்படி பிளாக்காக கழிச்சிட்டு எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரோடை அப்படியே பிளாக்காக கலட்டுறாங்க. கலட்டிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு அதை வச்சுட்டு மூடிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே செட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உள்ளார்க்க இறங்கி வேலை பார்க்குற அளவுக்கு இருக்கும். நீட்டாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக அவங்க பாட்டும் இறங்கி வேலை பார்த்துட்டு மூடிடுவாங்க. ஸோ அந்த பக்கட்டும் வந்து டைவர்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு பிரிட்ஜு. ஆக்சுவலாக ஒர்க்கு நடக்கிறது இங்கே. பட் ஆனால் வந்து இந்த பிரிட்ஜில் ஏறி வர்றவங்க டேரெக்டாக அதுக்கு போயிடக்கூடாது, அந்த லேனுக்கு போயிடக்கூடாதுன்னா அந்த லேனை வந்து முன்னாடியே மாற்றி விட்றாங்க. ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட வேலை நடக்கிறது அங்கே ஒரு 100 மீட்டர் தள்ளி. ஸோ இங்கேயே லேண்ட் மாற்றி விட்றாங்க. ஏன்னா வந்து நடுவில் உள்ள லேண்டில் ஏறி வந்துட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அவங்களுக்கு டக்குன்னு டைவர்ஷன் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீட்டாக வேலை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணவும் முடியுது ஈஸியாக. ப்ளஸ் வந்து மக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களோட ரெகுலர் டே வந்து பாதிக்கப்படாமல் அவங்களால ட்ராவல் பண்ணவும் முடியுது.